சரியா உண்மையா சரியான டோக்கும் கட்டி வந்ததுவா பின்னுக்கு சரியெல்லாம் கட்டுறது சைடு 2 வரைக்கும் கூடையிலும் இருக்கும். அப்படி எல்லாம் வாங்கி கொண்டு தான் மிச்சப்படுத்தி எங்களை வளர்த்த விளையாடி வாங்கி கொண்டு இந்த வடிவா பொண்ணு பொறியுது. ரைஸ் திண்டைக்கு என்ன காணாத மாதிரி இருக்குது, சாப்பிடுறது கூட எண்ணெயா இருக்கு. அதான அவங்க சொல்லுவா நல்லா சாப்பிட்டு தான் கொடுக்கணும். அதுக்கு வட்டிக்கு ஆறாம இருந்து சாப்பிட போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா சாமினி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களை விட்டு ஒரு சிறப்பான ஒரு சாப்பாடு வந்து செய்ய போறோம். ஆரோக்கியமானதும் கூட. ஏனென்றால் இப்ப எல்லாரும் சொல்லினா முறைச்சியில நல்ல சத்து இருக்கல கொடுக்கலாம் புரோட்டீன். எங்களோட கதைக்கு ஒரு அக்காவும் சொன்னவ நாங்க வச்சியை கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம்ண்டு அவங்க சொன்னவ நல்ல சத்து தான் கொடுக்கலாம்னு சொல்லி சாப்பிடலாம்ண்டு கொடுக்கலாம்னு சாப்பிடலாம்ண்டு. அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த இறைச்சியை பயன்படுத்தி சிக்கன் ரைஸ் வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் எங்கட முறையிலேருந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். உரைப்பு சேர்க்காம நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். நீங்கள் உரைப்பை சேர்த்து நீங்கள் செய்து சாப்பிடுவோம். நாங்கள் செய்கிற முறையும் நல்லா இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கணும். மெயின் ரைஸ் இப்படி எடுத்து வைக்கணும். சோறு வந்து குளியக்கூடாது. குளியாமல் இப்படி உதிரியாக சோறு இருக்கணும். அப்போ தான் நாங்கள் போட்டு ரைஸ் செய்யக்குள்ளே வந்து அந்த சோறு அப்படியே வெடிக்காமல் நல்லா வரும். மற்றது அதுக்கு தேவையான மிளகாய்கள் ஆரோக்கியமாகவும் செய்யணும். அதுக்காண்டி கேரட், லீஸ்ட், கோவா நல்ல வடி சைனாக வெட்டி வச்சுக்கிறாங்க. மற்றது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சுமார் லைட்டாக போட்டுக்கிடாது. 3 முட்டையும், இது இறைச்சி சிறப்பு தூள், தக்காளி சோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்ற வந்து இறைச்சி வந்து ஒரு 1/2 கிலோ இறைச்சி தான். அதுக்கு வந்து உப்பு மஞ்சள் தூளும் மட்டும் போட்டு பிரட்டி வச்சுக்கிடாக்கு. வேறு ஒரு வகையும் இதுக்கு நான் சேர்க்கையில என்ன அது கொஞ்சம் எலும்பு கிடந்தது. அப்போ கறிக்காடி எடுத்து வச்சிருக்கேன். மற்ற எதுவுமே இதை காட்டுங்க. இது வந்து கடிப்பட்டா நல்லா இருக்கும். ஏன்னா கச்சானும் பிளம்ஸும் அதையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. முதலாவதா இந்த இறைச்சியை பொரிச்சு எடுப்போம். இறைச்சியை பொரிச்சு எடுத்து போட்டு அந்த எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் மரக்கறிகளையும் தாளிச்சு அப்படியே செய்யலாம். இன்றைக்கு நான் ரைஸை வந்து இந்த ஒரே தரமா இல்லை நாங்கள் குபுக்கா செய்கிறோம். நாங்கள் கூடுதலா ஒரே தரமா அப்படியே போட்டு லாட்டுனாங்க. இன்றைய கொஞ்சம் 3 பிரிச்சு 3 முட்டை கேட்ட மாதிரி 3 பிரிச்சு கிண்ட போறோம். கஷ்டமே. இந்த டாசர் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள இந்த கிண்டி இதுக்குள்ள போடுவோம். 3 நேரம் எடுக்கும். 3 நேரம் எடுக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் இது செய்கிறதுக்காண்டி ஒரு அளவு கணக்கு இல்ல ஒன்னியா விடுறோம். ரைஸ் கிண்டிக்கு என்ன காணாத மாதிரி இருக்குது, சாப்பிடுறது கூட எண்ணெயா இருக்கு. அதால நான் அளவளவா கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்து பார்ப்போம்ட்டு இருக்கிறேன். பாப்ப நல்லதா வருதோ இன்னும் தெரியாது. அளவளவா போட்டுச்சுதான் நல்லா தானே வரும். முதலாவதா வந்து அடுப்பை போட்டுட்டு சட்டி தானே அளவான சட்டி அதான் சொல்றேன். இப்ப எங்களுக்கு மத்தியானத்துக்கு தேவையானதான ஒரு 1.25 சுண்டு அரிசி தான் போட்டுருந்தேன். அந்த அதுக்கு அளவான சோறு தான். தஜ்ஜெல்லாம் மிஞ்சிச்சேன்னு சொன்னா இரவும் நாங்கள் சாப்பிடுவோம். அப்ப அதனாலதான் இவ்வளோத்தையுமே செய்து விடுவோம். அப்பாவுக்கு குத்தரிசி போட்டு அப்பாவுக்குரிய பரிமரக்கறிக்கு அது குறும்பா வச்சது. இது நாங்களும் எங்களுக்கு ஆசைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். நேற்றைக்கு ரித்திக் வந்து கேட்டவர் சிக்கன் ரைஸ் கேட்டவர் என்னன்னு சொன்னா அவர் பிறந்த நாள் கொண்டாடத்துக்கு போனவர் எல்லோ. அப்ப அங்க வந்து நல்ல சூப்பரா அந்த ரைஸ் என்ன சின்னாக்களுக்கு ஏற்ற மாதிரியா அவியல் எடுத்து இருந்துச்சுன்னா வெள்ளையாத்தான் உரைக்கையில அந்த ரைஸ் உரைக்கையில வடிவா சாப்பிட்டுட்டு எனக்கு அப்படி செய்து தர சொல்லி அதனாலதான் நான் இதுல இந்த தூளன்ற ஒரு விஷயத்த சேர்த்து குழம்பு வந்து வைப்போம். அது வந்து நாங்கள் சாப்பிடலாம். குழம்பு உரைப்பு பண்ண வேண்டாம். சட்டி நல்லா காஞ்சிட்டு இது கண்ணியம் அதே சுவை வருமோ இல்லையோ தெரியாது. நான் என்ன தூளையும் சேர்க்காம அதுலயும் எண்ணெயும் பெருசா இல்லை. அது வந்து ஹோட்டல்ல தானே செய்யறோம். நாம வந்து சாப்பிடல இடையில வந்துட்டு அப்ப நான் சாமினியை காண்டி சாப்பிடுவோம். அந்த அளவு சுவையில வருமோன்னு தெரியாது. ஆனா நான் அந்த அவியல் என்ன சேர்த்த வேண்டாம் உரைப்பு சேர்க்கையில மிச்சம் எல்லாமே நான் சேர்த்திருக்கேன். எந்த அளவு நம்ம சேர்த்திருந்தது அதை வச்சுதான் செய்யறேன். சரி பாப்போம். நிறைய முட்டை சேர்த்துருக்கேன். அந்த முட்டை ரைஸோ சிக்கன் ரைஸ் தான் முட்டை தான் நிறைய இருந்தது.
அப்படின்னு இந்த காம்போடு முழுவத்துற மாதிரி வெட்டுறது. இதை நான் பொறிச்சு சில பேர் அவிச்செடுத்து கொண்டு போடுறதில்லோ அதுவும் நல்லா இருக்கும். நாளைக்கு பொறிச்செடுத்துட்டு போடுறோம். போடுறீங்க நாங்கள் பிடிக்கிட்ட பிறந்த நாள் சரி நாங்கள் ஞாபகம் இருக்கோம். அவிச்சிட்டு போயிட்டு இல்லை அவிச்சு போட்டவங்கள்ட்ட பிச்சு பிச்சு இருக்க தந்தது ஞாபகம் இருக்கு. இங்கே அவரோட கொட்டை கறிகளை செய்தா சாப்பாடு வந்தாப்படி செய்ய எல்லாமே செய்யறோம். அதை பார்த்து போட்டு நாங்கள் செய்வோம். அவங்களுக்கு அவிக்கிறது டேஸ்டாக வரும் இல்லையா? அது வந்து ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குது. என்னென்னா இப்போ நாங்கள் வந்து மட்டுக்குள்ள செய்கிறதில்லோ அப்போ அவிச்சோளம் வந்து அவிச்சு போட எனக்கு அது பிடிக்கும். நல்ல அவல் இல்லை. அப்போ இதை கொஞ்சம் பொறிச்சிட்டு இதில் இந்த எண்ணெயிலேயே மூட்டையும் நாங்கள் பயன்படுத்தலாம். அந்த எடுத்து வச்சு போட்டு கொஞ்சம் பயன்படுத்தலாம். இப்போ நல்லா பொரியட்டும். நாங்கள் வெண்ணியை வடிக்க வைக்கிறப்போ சின்ன தட்டி எடுத்து வரீங்க. இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே சிக்கனுமே வந்து இருக்குது. இங்கே எலும்புகள் எல்லாம் வந்து போட்டு ஒரு தண்ணி குழம்பு மாதிரி வந்து வச்சு சாப்பிட வந்து உண்மைக்குமே அது ஒரு நல்லா தண்ணி வந்து இருக்கும். வந்து பாருங்க எங்களோட அப்பாவுக்கு வந்து குத்தரிசி சோறு வந்து வடிச்சாச்சு. அம்மா வந்து கறி காய்ச்சுவா. இப்போ நாங்கள் வந்து பொறிக்கிட்டு எடுத்து போட்டு தான் போட போகிறோம். முழுசு முழுசாக போடுறது இல்லை தானே. பிச்சுட்டு எடுத்து தான் போட போகிறோம். அதுக்கு தான் முதல் இதை நல்லா பொரியது. ஒரு தான் நல்ல நீட்டு நீட்டு அரிசியாக இருக்கு. நான் காய்ப்பொடி இது அம்மா கொஞ்சம் செய்துதார ரைஸ் மாதிரி தான் வேலைக்கு. அப்போ அங்கே பிள்ளைங்க கேட்குறதால என்ன பாஸ்மதி ரைஸ் சொல்ல அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கு. நீங்கள் பாருங்க பாஸ்மதி இன்னும் கொஞ்சம் நீளமாக இந்த அரிசி நாங்கள் பழம் பிள்ளைக்க விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நீளமாக தான் வரும். இது நான் அரிசி பதத்திலே வறுத்தது இல்லை வடிக்க எடுத்துக்கிட்டேன். இதுலேயே போட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா வரும். அது வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கு. பாஸ்மதி அரிசி என்ன கொஞ்சம் விலையே இருக்கு. பாஸ்மதி ஆகும் அவரு இல்லை. நான் எப்போ வாங்கி சமைச்சு நான் பாஸ்மதி அரிசி இருந்தால் இந்த 3வது கல்யாணம் நாளும் அதுக்கு தானே ஒரு நாள் பாஸ்மதி அரிசி 1 கிலோ வாங்கி சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி இந்த ஒன்றே எங்களுக்கு செய்யாது. நல்ல டேஸ்டாக இருக்கு. பால் பண்ணியே ஒரு கடையில் 230 ஒரு கடையில் 280. அந்த 200 அந்த 40 ரூபா 50 ரூபாக்காண்டி நான் கருத்துரைக்கு போடணும் சைக்கிள். இல்லை ஏன்னு சொன்னேன் நான் போக 2 3 கிலோ வாங்குவேன். அதில் எனக்கு லாபம் தானே. அதுக்கு ஒரு பலாப்பழத்துக்குண்டோ இல்லாட்டி எது மட்டும் வாங்கணும் தான் நாங்கள் அந்த காசு மிச்சம் தானே சாப்பிடலாம். அப்போ அப்படித்தான் பார்த்து கருத்துரைக்கு சாமான் வாங்க போகிறோம். என்னன்னு சொன்னால் அங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் மணி 20-30 ரூபா குறைவாக இருக்கும். அரிசிக்கு சீனிக்கு எல்லாத்துக்குமே குறைவாக இருக்கும். கொஞ்சம் போனால் ஒரு 300-400 லாபம் எடுக்கலாம். லாபம் வரும். அந்த லாபத்துக்கு நாங்கள் வேறு ஒரு பழமோ இல்லாட்டி ஒரு என்னென்னாலும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டா கூட நட்டம் இல்லை. இந்த போகிற கலைக்கு சத்தாவும் எதுமாடலாம். இல்லை ஒரு ஆப்பிளோட வாங்கி வந்து பிள்ளைகளை கொடுத்தாலும் சத்து தானே. ஒரு ஆப்பிளே இப்போ நாங்கள் வாக்கிட்டாங்க இல்லை. இப்போ குடும்ப பெண்கள் இந்த ரகசியத்தை வந்து நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இல்லை அம்மாவும் முந்தி அப்படித்தான். முந்தி அம்மா சைக்கிள் ஓடுவாங்க இல்லை எல்லாம் அப்படியே செத்தல் நெல்லியிலேருந்து சகலரும் ஒரே கட்டமாக தான் அவ்வளோ பொருட்களை சேர்த்து கொண்டு கட்டி கொண்டு வருவா. பின்னுக்கு சரியெல்லாம் கட்டுறது சைடு 2க்கு வரைக்கும் கூடைக்கும் இருக்கும். அப்படி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து தான் மிச்சப்படுத்தி எங்களை வளர்த்தவா. இல்லாட்டி 3 பேரையும் படிப்பிச்சு 2 பேரை கல்யாணம் கட்டி கொடுத்து எல்லாம் கஷ்டம் இல்லை செய்கிறது. இன்னும் ஒரு ஆளுக்கு டெய்ஸை அடிக்கொண்டு இருக்கிறான். அப்போ அதுக்கு அவையில சிக்கனம் தான் இல்லையே காரணம். அதை வச்சு தான் நானும் அப்படி பழகி கொண்டது. ஒரு மிளகறி இல்லைன்னாலும் பக்கத்து கடையில் வாங்க மேடம் என்ன 20 ரூபா கூட கிடைக்கும். அங்காலம் போனால் ஒரு கொஞ்சம் தூரம் தான் உழைக்கினா இந்த சைக்கிள் எந்த மாதிரி தான் இருக்கும். சில நேரம் துப்புரவு கேளாட்டி இதில் தான் வாங்குறாரு. இதில் வாங்குற இல்லைன்னு சொல்லல அது வாங்குறாங்க. இருந்தாலும் அது பெண்கள் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் நல்ல அதுதான் நான் நினைக்கிறேன். அம்மா நான் வந்து சொல்லட்டும் அம்மா பட்ட கஷ்டம் வந்து உங்களுக்கு இப்போ விளங்குது. அப்பவே எங்களுக்கு இந்த பாவம் பண்ணிட்டு நாங்கள் இருக்கிறது இப்ப நீங்க அனுபவிக்கிறது. அப்ப வந்து அம்மா எல்லாம் போயிட்டு வந்தா கலையாறி இருப்பா. ஏன்னா நான் சகல வேலையுமே செய்து வைப்பேன். குசினி வேலையில இருந்து முட்டை கூட்டுறதுல இருந்து எங்க போயிட்டு வந்தாலும் கலையாறி இருக்கலாம். அம்மா அதுக்கு அம்மா இப்ப நீங்க இருந்துட்டு ஆடு மாடு அப்ப மாடு எல்லாம் வளர்த்தவா 2 ஆடு மாட்டு வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் நாங்களும் சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. அம்மாவை சொல்லுவாதாங்க இந்த வீடியோக்குள்ள சில இதுல சொல்றவா அப்படித்தான் இருந்தாங்க. அதை பார்த்து வளர்ந்த நடிகர்களுக்கும் அந்த இது ஊறிட்டு
பொரிஞ்சா போய் நாங்கள் பிச்சு பிச்சு எடுக்கிறது இந்த நல்லா பொரிஞ்சது சொன்னா இப்படி நோம்பலாகாது. நல்லா பொரிக்கணும். மேனு சொன்னா பேருந்து வந்து ரைஸ் வந்து நோம்பலா கிண்டி போட்டு விட்டுடுவோம். சிக்கன் வந்து எடுக்கலாம் அதை நான் வந்துடுங்க. அதுக்கான எல்லாம் பொரிக்கணும். இதான் இந்த வடிவா பொண்ணுறவா பொரிஞ்சுது. இது ஒரு கட்டை தான் எடுத்துட்டு இந்த ஒரு 3 பீஸ் கிடக்கு. அதையும் போட்டு பொரிச்சு போட்டு எல்லாத்தையும் பிப்போம். பிச்சுட்டு இதில் வர முள்ளுகளையும் குழம்பு கொதிக்கி போட்டு விடலாம். குழம்புக்குள்ள 2-3 முள்ளு போட்டேன் நான். இதுலேயே வர முள்ளையும் அதுக்குள்ளேயே நான் தூக்கி போட்டு விட கொடுப்போம். பாருங்க மிச்சத்தையும் அப்படியே பொரிப்போம். இறைச்சி எல்லாம் பொரிச்சு அப்படியே எடுத்துட்டோம். இப்போ நான் இந்த பிளம் சேம் கச்சானையும் உண்டாவே போட்டு இதையும் பொரிச்சு எடுத்து போட்டு எண்ணெயை மாற்றுவோம். சட்டி இருக்கா கழுவி தான் எடுக்க வேண்டிய எண்ணெயா போய் சரி. பிளாம்சம் கஜானம் நல்ல வடிவா பொரிஞ்சிட்டுது. டக்காண்டு எடுக்க போறேன்னு சொன்னா கறி கஜான் டக்காண்டு கறிச்சுன்னு சொன்னாங்க. கஜான் போட்டு ஒன்றும் எடுப்போம். அது டக்காண்டு எடுப்போம். இல்லாட்டி கறி போடும். என்ன இதுகள் கடிப்பட சாப்பிட நல்லா இருக்கும். அது வந்து ரச்சி பொரிச்சு சட்டி கொஞ்சம் கறி போச்சு நான் அடியில அதை நான் கழுவி கொண்டு போறோம். அந்த காப்புக்குள்ள இந்த இறைச்சியை வந்து அவிய விட போறேன் கறிக்கு. இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் தண்ணியும் விட்டு சின்ன குழம்பு தண்ணியும் விட்டு அவிய விட்டுன்னு சொன்னா சரி. உப்பையும் போட்டு அவியட்டுமா தண்டை வாழ பாலை பிடிச்சி உப்பையும் தண்ணியும் தண்ணியும் விட்டு அப்படியே இந்த உருளைக்கிழங்கு அவியிற வரைக்கும் அவியட்டுமே இறைச்சி டக்காண்டு அவிஞ்சிடும். உருளைக்கிழங்கு அவியணும். இறைச்சி 10 நிமிஷம் தண்ணி அங்கெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு இருக்குது அடியில. சரி அப்படியே கொஞ்சம் தண்ணியை விடுவோம். தண்ணியில அவியும் இறைச்சியும் தண்ணி விடுனானே சரி. இவ்வளோ அதுல இதுக்கு வந்து அவிஞ்சு விட்டுருக்கோம். நான் சட்டியை கொண்டு வந்து மேட்ட அடுப்புல ரைஸை செய்யாது. இறைச்சி வந்து சின்ன சின்ன பிச்சு கொண்டு இருக்கிறா முள்ளை தூக்கி சட்டிக்க போட்டுட்டா இல்ல முள்ள அதுக்குள்ள போட்டுட்டு அது அவங்க பாருங்க முள்ளு போட்டு நான் அப்படியே கதை போனாலே ரஜி குழம்புக்கும் முள்ளு தான் கிடக்கும். இந்த சில இது ஹோட்டல் வழியா அப்படித்தான் வைக்கிறாங்க. இது அரைக்கிலோ புரிய மாதிரி கிடக்கும். முள்ளுக்கு வரும் தானே இறைச்சி தான் இவ்வளவும். முட்டையும் போடுறது தானே கொஞ்சம் கொஞ்சம் இறைச்சியா போட்டு சரி நல்ல வடிவா சின்ன சின்ன பிச்சாச்சு. சரி இப்படியே நான் சட்டியும் கழுவி கையையும் கழுவி போட்டு வர கணக்கு ரைஸ் துண்டா ஆரம்பிக்கலாம். அடுப்பை மாற்றி வச்சு கிடக்கு. என்னன்னு சொன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் பலம் ரெண்டு செய்யறதுக்கு. அது கறிதானே அங்கால இருந்து அவியட்டும் நாங்கள் இஞ்சாலும் ரைஸை செய்வோம். எண்ணெய் வந்து அந்த ரச்சி பொரிச்ச எண்ணெயை தான் பயன்படுத்த போறோம். ஏன்னா இது நாங்கள் வச்சு அடுத்த நாளைக்கு பயன்படுத்தினா தேவையில்லாத வருத்தங்கள் வேற பார்க்கும். அப்போ அதனால ரச்சி பொரிச்ச எண்ணெயே தண்ணி நிற்கிது. தண்ணி நிற்கிது. நிற்க இல்லாத மாதிரி கூட அந்த பார்க்க ரைட். இப்போ சரியா சரி. அந்த எண்ணெயை தான் கொஞ்சம் விடணும். சொட்டு தான் விடுறோம் பாருங்க. எண்ணெய் கூட்டிட்டு தான் ஒரே எல்லாரும் முறப்பாடா கிடக்கு. ரைஸ் இப்படி இல்லையா இது எண்ணெயா இருக்குதாமண்டு. அப்போ எண்ணெய்க்கு தான் எண்ணெய் குறைச்சி ரைஸ் செய்து பார்க்க போறோம். பழக போறீங்க. சரி பாருங்க எண்ணெய் கொதிச்சுட்டு முதல் முட்டை தானே அடிச்சு ஊற்றுவோம். முட்டை அடிச்சு ஊற்றி தான் நேரம் விற்கிறத. நீங்க முதல்ல இப்படி இல்லையில்ல முதல் முட்டை அடிச்சு ஊற்றுறீங்க. முட்டையை பொறிச்சு திரும்ப வைக்கிறோம். ஆனா இதுதான் அப்படி செய்யலாம். அந்த அப்படி செய்யல பார்க்கணும். எல்லாம் சரியான முறையில் செய்து பார்ப்போம். கொட்டில் எடுத்து ஒன்று அப்படியே எல்லாம் முட்டையை கைவிட்டா எல்லாம் சட்டியோட ஒட்டி போகும். சரி இந்த கட்டத்துல வந்து தேவையானதெல்லாம் போடுவோம். எல்லாம் குட்டி குட்டியாக தான் வச்சு வைக்கிறேன். கேரட் கொஞ்சம் இது ஏன் காட்டுறீங்களா காட்டுங்க. எல்லாத்துக்கும் போடுவார்ல போடும். லீஸ் கொஞ்சம் மூண்டா பிரித்து போடும். கோவா கொஞ்சம் இதை போட்டு ஆட்டை ஆட்டி போட்டோம். எத்தனை பாசல்? கிட்டத்தட்ட இவ்வளோ அரிசியிலே ஒரு 4 பாசல் கட்டலாம். கடையில் கட்டுற மாதிரி இருந்தால். ஆனால் நாங்கள் கட்டுறதா கொஞ்சம் கூட வச்சு கட்டுறதுங்க பழக்கம். இவ்வளோ நான் பாசல் கட்டைக்கும் சாப்பிட்றாக்கள் சொல்கிறவே இவ்வளோ சூட போட்டு நீங்கள் கூடி போட்டுதுன்னு சொல்லி எங்கள்ட கை கொஞ்சம் பெருசும். சில நேரம் பாசில் கட்டிட்டு திறந்து அந்த தூக்கி பார்த்து போன நேரம் இருக்கும். அது இந்த அதை கொடுக்குறதோ அந்த மாதிரி பாசல் கட்டி கொடுக்குறாங்க தானே கொஞ்ச நேரம்.
அப்பே இல்லை கொஞ்சம் கூட தான் கொடுக்குறாங்க. சரி பாருங்க, இந்த காப்புக்கு வந்து ஒரு சொட்டு உப்பை போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். சோத்துக்கும் வந்து உப்பு போட்டேன்னா, ரச்சிக்கும் வந்து உப்பு போட்டேன். தெரியும், எல்லாத்துக்கும் தனித்தனியும் உப்பு போடுறாங்க. இதுக்கெல்லாம் உப்பு போட்டேன். சரி, நீ வெங்காயத்தை போடுவோம். பொரிஞ்சிட்ட மாதிரி கிடையாது. இல்லை பொரியல, வெங்காயம் பொரியணும் இல்லை. வெங்காயத்தையும் மூண்டா பிரிக்க போகிறோம். நக்கல் அடிக்காதீங்க, இது பாப்பா பண்ணுறது. இதுக்கும் ஒரு பச்சை மிளகாயை போடுவோம். 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கிறீங்களே. ஆனா இந்த முறை சரியா இருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த கட்டி ஒட்டியில தான் சரியா தான் வேணும். அந்த ரித்திக்கின்ற பிறந்த நாளுக்கு வந்து அண்ணாவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் செஞ்சேன். நான் பார்த்துக்கிட்டு நான் செய்யறேன் போல. ஆனா எனக்கு அப்படி செய்ய நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படி முட்டையை முதல் ஊத்துற இல்ல, பயத்துல முட்டை ஊத்துற இல்லை. நான் முதல்ல என்ன செய்யறது, இப்போ மொத்தமா கிடக்குற கேரட் லீஸ்ட் வெங்காயங்களை எல்லாம் பொரிப்பேன். பொரிச்சு கொண்டு கருகும் இல்லை. நினைக்கிறேன் முட்டையை ஊத்துற வழியா தான் முட்டாவே இருக்குது வந்துருக்குது. அதோட வந்து நாங்கள் முட்டை வந்து என்ன நினைக்கிறோம், முட்டை அப்படி சேர்ந்து போது அது கறி போட மாட்டேன் நினைக்கிறோம். இது கடை ரைஸ் தான் இல்லை இல்லை, அது குறைச்சும் விடலாம். அவங்க பாலான நான் இன்னும் புளி எல்லாரும் கொஞ்சம் தேங்காய் திரி வச்சபடியே கிடக்குது. அதை நிப்பாட்டி தான் விடுவேன் சில நேரம். பாப்பமே இது இதுக்கு ஒரு நேரம் கூட சொல்லல இருக்கு. சரி, இதோட வந்து பிளம்ஸுகள் அதுல மூண்டா பிடிச்சி ஒரு கொஞ்சம் போடுவோம். மூண்டா பிடிக்கிறீங்க போடுவோம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆட்ட போறோம். என்ன சொன்னா இந்த கரெக்ட் வந்து கொஞ்சம் கட்டுமே ஆக சப்பு போட சாப்பிடல. நான் நீங்க டாக்டர் எடுத்து கொண்டு நினைச்சேன். முதல்ல டாக்டர் கேர்ஃபுல்லா முடிய போகுது. இல்ல இல்ல, டாக்டர் என்ன எடுத்துக்கோ, எங்கள்கிட்ட மச்சையத்து மேலேயே குறைவு. நாங்கள் மச்சையத்து வந்து கொஞ்சமா தான் வச்சிருக்கிறோம். வேண்டாம் விரதங்களுக்கு எல்லாம் மிரக்கவே தானே பாய்ப்போம். அப்ப மச்சையத்தை வந்து குறைவா தான் பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு டாசர் தான் பெருசா கிடக்கு. மச்சத்துக்குள்ள ஒரு சட்டி பெரிய சட்டியும் கிடக்கு, ஒரு டாசரும் கிடக்கு. அடுத்த கட்டம் இது அப்படித்தான் எங்கள்கிட்ட கிடக்கு. மச்சையத்துல வந்து குறைவு. அப்ப அதனால நான் என்ன செய்யறேன்னா, இதை செய்து அதுக்குள்ள போட கொஞ்சம் ஆவியும் கொடுக்கும் இல்லை. அந்த தான் நல்லா கழுவி கொடுக்குறேன். இதை எப்படி செய்ய அதுக்கெல்லாம் போடும். மற்றது வருஷத்து காசுல செய்யற மட்டும் சொல்லி வழியால செஞ்சோம். நீங்கள் இலங்கையில இருக்கிறாங்களா போட்டு நோசரியில எல்லாருமே இப்படி காத்து அடிக்குது. கிளப்பு குத்தி முடுப்பு எல்லாம் பறக்குது. ஆனா இப்படி காத்து அடிக்கிற இல்ல, அகோரமா கிடக்கு. இயற்கையா நாங்க தன்னை தாண்டவத்தை காட்டிக்கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு வழியில இருந்து ஒரு நடந்து கொண்டுதான் இருக்குது. அது கேட்ட காத்து இங்க நல்ல வாசம் இருந்தாங்க. உண்மையா வாசம் வருது. இந்த கட்டத்துல வந்து இந்த சுவையூட்டி மசாலா தூள், இது ரச்சிச்சரக்கு, அந்த பட்டை கிராம்பு அதுகள் போட்டு சேர்க்கிறது. அளவாறு சொட்டு சேர்ப்போம். அடுத்தது கொஞ்சம் தக்காளி சோஸ். எனக்கு அந்த தக்காளி சோஸ் போடுறது நல்ல வாசம். பழம்பழாட்டு கண்டா கிண்டி போட்டு அவங்க தூக்கி போடுற மாதிரி கூட வெளியில விழுந்துச்சுன்னா நீங்க அப்படி விளையாட்டு செஞ்சுடா. இதை காட்டுறது தெரியாது. இதுக்கு 3 5 பாருங்க கிடந்ததுல 3 பிரிச்சு கிடக்கு. ஆனா என்ன பிரச்சனை, 3 பிரிச்சமோ 2 பிரிச்சமோ எல்லாத்தையும் 1 போட்டுட்டு தான் கலக்கி போட்டு சாப்பிடுவோம். அது சரி, கூட போக மாட்டில்ல அப்படின்னு சாப்பிடுறோம். காக்கல அதையும் சொல்லிக் கொள்ளுவோம். எப்படின்னா மோர வஞ்சகம் மண்டு இல்ல உண்மையிலேயே அந்த அளவுக்குல சாப்பிடுற காக்கல. அதுதான் நான் சொல்றேன். இதோட வாசத்துக்கு ஒரு தொண்டு ரம்பையில இதுக்கெல்லாம் போட்டுக்கிறேன்னா கொஞ்சம் வாசம் அடிக்கிறது. இல்ல 2 பிடிங்கி கொண்டு வந்தேன்னா கறி கொண்டு போடணும் இல்லை. சரி, அப்படியே இனி ரைஸை போட்டு தின்னுவோம். ரைஸையும் 3 பிரிச்சு போடுவோம். ஒரு அளவு கணக்குக்கு போடணும். இப்படி இதோட வச்சு தான் போடணும். கோப்பைக்க போட்டு போட்டா சுகமா இருக்கும். நாங்கள் என்ன பாசில கட்ட போறோம் சாப்பிட்றதுக்கு தானே. சரி, 3 பிரிக்கிற போல இருக்கு. இல்ல கணக்கு அட்டாங்கன்னா பாருங்க. ஆனா நிறம் வந்துடாது. ஏன் தெரியுமோ, அந்த இறைச்சி பொறிச்சி அந்த நாடு தான் நிறம். அவைய கொஞ்சம் கொஞ்சம் முறைப்பு சாப்பிடணும். அது மாதிரி வேணுமா? சண்டை வரும் சில நேரம் கலர் கொஞ்சம் கூடிட்டு இந்த அடுப்பை அனுப்பி தான் சொல்லணும். சாக்லேட் போட்டு அதுதான் இப்படி கலர் இல்ல. தக்காளி சோஸ் இருக்கும். தக்காளி சோஸ் போட்டு கண்டா அவன் வந்து
உண்மைக்குமே நல்ல ஒரு திறமையான சமையல்காரி தான். எல்லாம் பழகுறான். அடுத்து நான் கிண்டி தட்டேன். ஏன் கடைசியா நான் தான் பேருந்து திருப்பி எண்ணெய் கூடி போடணும். இல்லைங்க சொட்டு எண்ணெயில் எல்லாரும் பதிவா சாப்பிடலாம். ஆரோக்கியமான சுவையான சாப்பாடு. சரி, இதை நான் அது டாக்டர்ல போட்டுட்டு அடுத்த வயசுக்கு நடக்கும். சரிதானே? எல்லாம் காட்ட போறீங்களா? எல்லாத்தையுமே காட்டுவேன். ஒரே மாதிரி செய்ய போறேன். இதுல மாற்று வழி இல்ல. கறியும் வந்து நோமல் எல்லாத்தையும் அவிச்சு போட்டு தேங்காய் பாலை மட்டும் தூளை போட்டு அதை ஒரே ரெண்டுவே விட்டுட்டேன். இது நான் ஆட்டும். இது ஆட்டி இது பிழைச்சி போடும். அது அவிஞ்சது தானே கொஞ்சம் நிப்பாட்டி விட்டு கிடக்குது குறைச்சிட்டு. சரி, இது வந்து ரைஸ் பாருங்க. சோத்தை பாருங்க. உண்மையிலேயே நீங்கள் அரிசி வடிக்கிறதுலாம் ரைஸோ பிரியாணியோ என்னன்னாலும் இந்த அரிசி பதம் இருக்குல்லோ அதான் மெயின் விஷயம் தான். கடியா உண்மையா கடையான் தோக்கும். உப்பு புளியில என்ன தெரியா கடையான் தோக்கும். ஏன் சொல்றேன்னு சொன்னா அந்த பார்க்க கடையான் மாதிரி கிடங்க. அதை ஒரு ஆட்டாதேங்கோ. சரியா பராதுங்க. சரி, அப்போ டாசருக்கு மாட்டிட்டு நீங்கள் மற்றது வச்சுட்டு டாசர் நான் கடைக்கு காய வச்சுட்டு தான் போனேன். அவையில பொருட்களை வாசம் அடிச்சு வந்துட்டீனமோ இல்லாட்டி என்ன தெரியல. இதுக்கு மிஞ்சி நாங்கள் தாங்கிக் கொள்ள இல்லைன்னு தெரியா. ஓ சரி, இப்போ நான் வந்து ஆதிராவோடு இருக்க போகிறேன். ஆதிரா பிள்ளை சித்திக்கு சைக்கிள் ஓடி காட்டுவீங்களோ? ஹாய் சொல்லி விடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. நீங்கள் யாரோட இவ்வளோ நேரம் இருந்த? நீங்கள் அம்மாவோட இருந்த. நீங்கள் பிள்ளை சித்திக்கு வந்து சைக்கிள் ஓடி காட்ட போகிறேன். எந்த சைக்கிள் ஓட போகிறீங்க? இது ஓடுவீங்களேடி. ஒரு தோடும். பின்னுக்கு இருந்து தான் பிள்ளை ஓட போதா? என்னென்ன சீட்டில் ஏறுறது? அப்படியா? அண்ணா போல அப்படியே பாப்பா இருக்கா? ஆதிரா ஆதிரா ஆளமிஞ்சின சைக்கிள். பிள்ளைங்க சைக்கிள் இதுதான் பிள்ளோடடா. அது ஓட்டம் இல்லை உருட்ட. என்னடா செய்யற? ஒரு ஓடல் இல்லை உருட்டலாம். ஓடி காட்டுங்க சுத்திக்கு. சைக்கிள் ஓடி காட்டுங்க. அப்பா பிள்ளைக்கு இந்த சைக்கிள் இதுவும் இல்லையாப்பா. நிழல் கட்டையும் இல்லையே. சரி, பிள்ளோட பிள்ளோட சூப்பர். நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு ரைஸ் கிண்டின உங்களை பத்தி? என்ன நினைக்கிறது? சாப்பிட்டு பாக்குறாங்கலாம் நல்லா இருக்கும் இல்லையோட சொல்லணும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு. பார்க்கவும் எனக்கு அப்படித்தான் இருக்கு. வாசமும் அப்படி இருக்குது. அந்த கடிகார் வாசம் கொஞ்சம் வருது. சரி பாப்போம். சித்திக்கே கொடுத்து பாப்போம். எனக்கு யார் நல்லா இருக்குன்னு சொல்லாலும் சித்திக்கு சொன்னா சரி சொல்லு. வேற என்ன அவன் நானே சொல்லுவான். கூடாம இருந்தாலும் நல்லா இருக்குன்னா சொல்லுவான். செய்து கொடுத்தா சாப்பிடுவான். அதான் சாப்பிட்டா அதுவே காணும். சரி, நீங்க சாப்பிட்டு பார்க்க போறீங்களா? சரி உறவுகளே, எங்கிட்ட சாமினியை சரி. ஆமாம். நாளைக்கு நர்சரி இருக்கப்போ. சரி உறவுகளே, அப்ப எங்கட சாமினியக்கா செஞ்ச ரைஸ் நாங்களும் இப்போ இருக்கா பாப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி கிட்ட கொண்டு வாங்குவோம். கிள்ளி காட்டுட்டேன் பாருங்க. சூப்பரான அந்த என்ன சொல்றது நல்ல உதிரி உதிரியா ஒரு சட்டப்படி டேஸ்ட்ல வந்து இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா அந்த என் வாய் சொல்ற விதத்தை பார்க்கவே உங்களுக்கு விளங்குமென்று சொல்லி நினைக்கிறேன். இங்கால வந்து பாருங்க தண்ணி குழம்புன்னு சொல்லி அது ஒரு அளவான குழம்பு. தக்காளி குழம்பு வாங்கினா சாப்பிடலாம்.
ஊத்துப்பட்டுதோ அப்போ வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இதோட காணொலியை நிறைவு செய்துட்டு வடிவா அமர இருந்து சாப்பிட போறோம். முடிச்சுக்கொள்ளும் இதோட இந்த வீடியோவை நாளை சந்திப்போம். நன்றி.